ஹலோ கைஸ், குட் மார்னிங் ஆல். கைஸ், பருவதமலை ட்ரிப்பில் இன்றைக்கி 5வது நாள். ஸோ 5வது நாள் நாங்கள் போயிட்டோம் பருவதமலைக்கு கீழே அடிவாரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறமா லைனில் நின்று மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஏறுற டைம் தூரல் போட்டுட்டு இருந்தது, அதாவது சாரல் போட்டுட்டு இருந்தது. செம்ம ஃபீல் கைஸ், சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி இருக்குன்னு. எல்லாருமே சொன்னாங்க காலையில் விடிய காத்தல் அந்த மாதிரிலாம் ஏற முடியாது கைஸ், 5 மணி தான் ஏற முடியும். 5 மணிக்கு ஏற ஆரம்பித்தாதான் நம்மளால் போக முடியும். அதுக்கு மேலே உள்ள அலோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் செம்ம கிளைமேட் கைஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போனது வேற, ஆனால் அங்கே கிடச்சதே வேற. செம்ம கிளைமேட்டு எங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. அதை நாங்கள் போன டைமுக்கு அதுக்கும் நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி வெயிலும் அடிக்கல, மழையும் பெய்யல, சூப்பராக அப்படியே அமைதியாக இருந்தது. நாங்கள் சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிட்டோம். அதே டைமில் நீங்கள் வெயில் டைமில் போனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் செம்மையாக ட்ரெயின் அவுட் ஆகிடும் உடம்பு. ஆனால் இந்த டைமில் போகும்போதும் லைட்டாக ட்ரெயின் அவுட் ஆகுது, பட் ஆனால் அவ்வளோவா தெரியல கைஸ். ஆனால் செம்ம ஃபீல் கைஸ். எல்லாருமே ஜாலியாக பேசிட்டே அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக ஏறிட்டே இருந்தோம். என்ன ஒன்று லைட்டாக ஸ்லிப்பரியாக மட்டும் இருந்தது, ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி சாரல் போட்டு இருந்ததுனால ஸ்லிப்பரியாக மட்டும் இருந்தது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்கிட்டாங்க மேடமே, இந்த மாதிரி கோளாறு ஆகிட்டாங்க. நம்ம தான் நம்ம ஸ்டாமினா விடுறோம். விட்டா விட இன்னும் ஒரு 10 மலை ஏறுவோம். பட் நம்மளால் 10 மலை ஏற அளவுக்கு டைம் இல்லை. அப்புறம் அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக ஏற ஆரம்பிச்சிடும் கைஸ். அப்படியே பொறுமையாக ஏற ஆரம்பித்தோம். மேலே போனோம். வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருந்தது கைஸ், சொல்லவே வார்த்தை இல்லை. செம்மையாக சூப்பராக இருந்தது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு கிறிஸ்டியன், ஆனால் நான் இந்த கோயிலுக்கு போனதுன்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண தான் போனேன். பட் ஆனால் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் இவ்வளோ சின்ன குழந்தைங்க, சின்ன வயசில் இருக்கவங்கலாம் போகிறாங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அன்பிலீவபிள். என்னால் அதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியல. அவங்களால எப்படி ஏற முடியும், என்ன நினச்சி அவங்க ஏறுறாங்க அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என் கூட ஒரு பாட்டி ஏறினாங்க, எனக்கு ஒரு மாதிரி அள்ளு கலங்கிச்சு. அவங்க வேணா ஊந்துட்டாங்கன்னா ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க ஸ்டீல் பாடி கைஸ், செம்ம வேகமாக ஏறிட்டாங்க எங்களுக்கு முன்னாடியே. சரி சர்னு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம். அப்புறம் ஜாலியாக வியூ பாயிண்ட் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஏறிட்டே இருந்தோம். ஆனால் என்ன ஒன்று, மனசில் ஒரு மாதிரி பயம் இருந்துகிட்டே இருந்தது. எல்லா இடமும் ஸ்லிப்பரியாக இருக்குது. அங்கே தூரல் போட்டுகிட்டே இருக்குது, தூரல் போட்ட மாதிரியே இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் தான் கைஸ் செம்ம வியூ பாயிண்ட், அன்எக்ஸ்பெக்டட் சரியான வியூ பாயிண்ட். மஸ்ட் ட்ரை, எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கோசமே எல்லாருமே போனோன்னு ஒன்று எல்லாரும் வந்து கமெண்ட்ல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்னே ஒன்று தான் கைஸ் சொல்கிறேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையாக இருக்குது வியூ. என்னோட பெஸ்ட்டு நான் சொல்கிறேன், சூப்பராக இருக்குது வியூ. போய் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நல்லா இருக்குது. இதோட வீடியோ அவ்வளோதான், வரட்டா, பை.